கார்த்திகை செல்வன் வி அவர்கள் வளர்ந்து வரும் ஒரு தொழிலதிபர். அவர்கள் உங்கள் முன் சிறப்புரையாற்ற வருமாறு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆங்காங்கே நாற்காலிகள் சற்று காலியாக இருக்கிறது. அண்ணனின் திலீபன் பேச்சுக்களால் மீண்டும் அந்த நாற்காலிக்கு உங்களை அழைத்த அந்த திலீபன் அவருடைய பேச்சாற்றலை பார்த்து நான் மிகவும் வியந்து பார்த்து கொண்டிருந்தேன். அவர் கண்ணபுரம் அவர்கள் அரசியல் முன்னெடுப்பு செய்ய வேண்டும் என்று நினைத்தவுடனே அவர் கூறியது, நாம் அனைவரும் பேச்சாற்றலை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறியது என் மனதிலே அண்ணன் பேசும் பொழுது மிகவும் கனமாக ஒழித்தது. கண்ணபுரம் இங்கே அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் கண்ணபுரம் அண்ணன் ஒரு பார்வை, உங்கள் அனைவருக்கும் அவர் மீது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட பார்வை இருக்கும். ஆனால் என்னை அவர்பால் இருந்தது, அவர் அறம் இருந்தவர். அறம் என்றால் என்ன? அவை பாட்டி கூறுகிறார், அறம் செய்ய விரும்பு. என் பாட்டன் திருவள்ளுவன் கூறுகிறார், அரசு பாடிலே கடவுள் வாழ்த்து மாற்றிற்கு நீக்கார் பெருமை அறம் கொடுத்துதல் இல்வாழ்க்கை வாழ்க்கை தொடர மக்கள் பேரு அன்புமை குடும்பங்கள் இனியவை தொடர் செய்தி தேர்தல் நடுவு நிலைமை அடக்கம் நிலை ஒழுங்குமுறை மனநிலையாமை உறங்குகளை அழுக்காராமை வெகாமை புறம்புறாமை மயத்தை சொல்லாமை தீவினை எச்சம் உப்பரவைத்தல் ஈகை புகழ் அறுவடைமை புலன்மடுத்தல் அவர் கூறா ஒழுக்கம் கல்லாமை வாய்மை வெகுளாமை இன்னாசியாமை கொள்ளாமை இளையாமை துறவு மெய்யுணர்தல் அவா ஒருத்தல் முள் என்ற 38 அதிகாரங்களையும் என் தலைவர் கண்ணபுரம் எனக்கு தெரியாது. ஆனால் அத்தனை அளவையும் அவரிடம் கற்றுக்கொண்டு ஒருவனுக்கு தலைவர் கண்ணபுரம் பாண்டியன் பார்க்கிறாத ஆயுதம் என்று ஒன்றுமே கிடையாது. அவர் அவ்வியாக இருக்காத ஆயுதம் என்று ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவர் எங்களை போன்ற இடத்திலே சொல்வது அறிவாயுதமே சிறந்த ஆயுதம் என்று. உங்கள் கத்தியை தீட்டார்கள், புத்தியை தீட்டுங்கள், கத்தியை விட மிகவும் கூர்மையானது உங்களுடைய அறிவாற்றல் என்று அவர் எங்களுக்கு எடுத்துரைத்துள்ளார். இங்கே புறவழியில் சென்றாவது புகழ்வேடுகள் என்று கூறும் மத்தியில் அறவழியில் சென்று அத்தனையையும் சாதிப்போம் என்று எங்களிடையே வலியுறுத்துவார் எங்கள் அண்ணன் கண்ணபுரம் பாண்டியன். ஆகையால் அவர் மீது தனிப்பற்றும் தனி மரியாதையும் கொண்டு அவர்கள் பணியாற்ற இங்கே வந்துள்ளோம். அரசியல் முன்னெடுப்பு எதற்காக இந்த செயல்வீரர்கள் கூட்டம்? நாம் அரசியலாக ஏன் ஒன்றிணைய வேண்டும்? இன்று நம் இன மக்களுக்கு ஆங்காங்கே இழைக்கப்படும் உரிமைகளை ஆங்காங்கே சென்று அப்படியே விசாரித்து வைத்து செல்லும் அரசியல் தலைவர்கள் மத்தியில் உள்ளுணர்வோடு ஆங்காங்கே சென்று என்ன பிரச்சனை என்று ஒவ்வொரு ஊருக்கும் சென்று கேட்டு அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அரசை வலியுறுத்துகிறார் என் தலைவர் கண்ணபுரம் பாண்டியன். எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லாமல் ஆகவே அவருக்கு இந்த கால சூழ்நிலையில் ஒரு அங்கீகாரம் வேண்டும். அரசிடம் அங்கீகாரம் கேட்டால் அவர்கள் அப்படியே புரிந்துவிட மாட்டார்கள். சட்டப்பூர்வமான நடவடிக்கையும் அரசு மூலமாக நாம் அனைத்தையும் பெற வேண்டும் என்பது எங்களை போன்ற இளைஞர்கள் அண்ணன் பின்னால் இருக்கிறோம். இன்று இங்கே இத்தனை இளைஞர்கள் அதிர்கிறீர்கள். இங்கே குடியிருக்கும் இளைஞர்கள் அனைவரும் அண்ணன் பின்னால் நின்று அண்ணனுக்கு என்ன அவர்களால் முடிந்த அனைத்தையும் செய்து அவருக்கு நாம் அவருடைய அரசியலை முன்னெடுப்போம் என்று உங்களிடம் நான் மிகவும் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். அண்ணன் திலீபன் கூறினார்கள், பொருளாதாரத்தை நாம் வலுப்படுத்த வேண்டும். பொருளாதாரத்தை எப்படி வலுப்படுத்த வேண்டும்? பொருளாதாரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்றால் நாம் அனைவரும் அண்ணன் பின்னால் நின்று அறதாக அவரை காத்து அவரை முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று நான் மிகவும் தாழ்வுடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் இன்று அண்ணன் சொல்வது போல பொருளாதாரத்தை நாளையிலிருந்து தெரிவிங்கள் என்று சொன்னால் நான் இன்றே சொல்கிறேன். வள்ளுவன் சொல்வது போல நன்றே செய்ய இன்றே செய்ய என்று சொல்லியிருந்தார். ஆகையால் என்னால் முடிந்த உதவியான
அரசியலில் முன்னெடுத்து செல்வதற்காக கட்சியின் வளர்ச்சிக்காக வைப்பு நிதியை வழங்கிய திரு கார்த்திகை செல்வன் அவர்களுக்கு ஒட்டுமொத்த வேளாளர் கட்சியின் நிர்வாகிகள் சார்பாகவும் அண்ணன் திரு கண்ணபுரம் பாண்டியன் அவர்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.